இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இது? என்னாச்சுங்க? என் வாழ்க்கையில நான் எத்தனையோ இடத்துல சாப்பிட்டிருக்கேன். ஆனா நான் இவ்வளவு ருசியான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லம்மா. ஆமாம்மா, அவ்வளவு அருமையா இருக்குமா சாப்பாடு? என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா? இதுல என்னம்மா சந்தேகம்? அமிர்தம் மாதிரி இருக்குமா? அந்த பொரியல் அட என்னம்மா நீ தனித்தனியா கேக்குற? எல்லாமே அமிர்தம் மாதிரியே இருக்குமா? அப்படியே கல்யாண விருந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. கல்யாண விருந்தை விட இது ரொம்ப நல்லா இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சி சமையல சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும்னு. அண்ணி, மத்த நாளை விட இன்னைக்கு அருமையா இருக்கு. பின்னிட்டீங்க போங்க. இந்தா. ரகுராமையா, இப்பதான் நீங்க ஏன் வெளியில வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு புரியுது. இப்படி ஒரு சாப்பாடு உங்களுக்கு தினம் தினம் கிடைச்சா யாருக்குதான் வெளியில போய் சாப்பிடணும்னு தோணும்? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா. என்னன்னு இது இப்படி சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இரு பார்க்கலாம். பெரியம்மா, அங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்காங்க. அம்மா, உங்க கை பக்குவமே தனிதாம்மா. இவ்வளவு அருமையா சமைக்கிறீங்க. ஆம், ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குமா? மாயா, இதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு தான். பெரியம்மா, ஸ்பாயில் பண்ண சாப்பாட்டை திரும்பவும் இவ்வளவு டேஸ்டா நீங்க தான் மாத்துனீங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் வரணும். அண்ணி, எப்படி சாப்பாடு எல்லாமே சரியா மாறுச்சு? ஒருவேளை திரும்ப சமைச்சிருப்பாங்களோ? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருந்தது? ரெண்டு பேரும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. நம்ம பிளான் இப்படி சொதப்பும் நினைக்கவே இல்லை. அது போனா என்ன, சமைச்சது மாயாதான்னு அண்ணங்கிட்ட போட்டு கொடுப்போம். அப்போ அண்ணன் கோவப்படுவார்ல. இந்த ஊர்ல உங்க சமையல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. இப்படி ஒரு சாப்பாட்டை செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடலாமா? சரி சரி, அப்படின்னா அது மாயா கைக்கு போடுங்க. மாயா கைக்கா? ஆமாமா, இதெல்லாம் சமைச்சது அவதானே. மாமா, நான் சமைக்கல. ஏய், அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே எல்லாத்தையும் சமைச்ச. என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு சமைக்கவே தெரியாது. அதானே, மருமக பல விஷயத்துல கெட்டிக்காரி. ஆனா இது ஒண்ணுதான் கொஞ்சம் வீக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க சொல்ல சொல்ல அவதான் போய் சமைச்சா. அண்ணனுக்கு பிடிக்காது, அதையெல்லாம் செய்யாதன்னு நாங்களும் சொன்னோம். வீம்புக்குனே போய் செஞ்சா. இல்ல பெரியப்பா, நான் எதுவும். நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு நீ சமைச்சியா இல்லையா? இல்லங்க. பாத்தீங்களாண்ணா, நான் சொன்னேன்ல. பெரியப்பா, இன்னைக்கு பெரியம்மா சமைக்கலதான். ஆனா நானும் சமைக்கல. மாயா, என்ன மாயா சொல்ற? நீ இல்லன்னா அப்ப யாரு? அக்காவும் பார்வதியுமா?
இவங்க 2 பேரும் என்னைக்கு தான் நல்லா சமைச்சிருக்காங்க. அதுவும் சரிதான் மாமா, கரெக்ட். இல்ல நாங்களும் சமைக்கல, ஆனா இந்த மாயா தான் சமைச்சா. நான் இல்ல சித்தப்பா. ஏய், அப்ப நீங்க 2 பேரும் இல்லனா வேற யாரடி சமைச்சது? நான் தான். வேற யாரு சமைப்பா? நான் தான் சமைச்சேன். அம்மா, நீங்களே இதை சமைச்சீங்க? ஆமாண்டா, பெத்தவ கை பக்கம் உனக்கு தெரியலையாக்கும். ஆ? ஓ. அத்தை, நீங்க நான் தான். என்னப்போ? அப்போ இவ்வளவு சமையலையும் பண்ணது நீங்க தானே அத்தை? ஏண்டா 100 தடவை சொல்லணுமா சமைச்சது நான் தான் நான் தான் நான் தான்னு? இல்லையே, நீங்க கிச்சனுக்குள்ள இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? உன் கண்ணு முன்னாடி நின்னுதான் சமைக்கணுமாக்கும். ரகுராம ஆளுங்களை கூட்டிட்டு வரான், நல்லா சமைக்கணும்னு ஜானகி சொன்னா. அதான் சாம்பார், வத்த குழம்பு, ரசம், பொரியல், அவியல், காரக்குழம்புன்னு எல்லாம் செஞ்சு வச்சேன். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா இருக்குமா. ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க எல்லாரும். சொல்லுடா. சிலிண்டர்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல வண்டி கிளம்பிரும். இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஜெயில தான். இன்னும் ஜெயில தான் இருக்கீங்களா? டெலிவரி கொடுக்கறதுக்குள்ள வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் வந்துருவேன். ஜெயிலர் வந்துட்டு இருக்காரு, அவர் வந்த உடனே வந்துடுறேன். சரிங்க சார். இங்க பாரு, நீ வண்டி கிளம்பின உடனே உன்னோட லைவ் லொகேஷனை அனுப்பி விட்டுறேன். நான் அதை ஃபாலோ பண்ணி வந்துடுறேன். கதிர் என் கூடவே இருப்பானே, அவன் எப்படி சிலிண்டரை விட்டு போவான்? அவனை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சார், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இல்ல கார்த்தி, இன்னைக்கு நீ வெளியே போக முடியாது. சார், ஏன் சார்? உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இருந்த அந்த பெட்டிகேஸ் பையன் வரல. ஆள் கணக்கு காட்ட முடியாது. சார், அதனால என்ன? நான் போயிட்டு உடனே வந்துட போறேன். அது வரைக்கும் சமாளிங்க. இது வரைக்கும் சமாளிச்சதே பெரிய விஷயம். சார், என்ன சார் நீங்க? ஜெயிலே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாங்க. வெளியே இருக்கிறவங்களை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹையர் ஆபீசியல்ஸ் எப்ப வேணாலும் வரலாம். சார், என்ன சார்? கொடுத்த காசு காலி ஆயிடுச்சா? நான் வேணா அத்தை கிட்ட சொல்லி உங்க அக்கவுண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அனுப்ப சொல்றேன். ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? இனிமே தாண்டா என் ஆட்டம் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அழ வைக்கிறேன் பாரு. டேய், பயங்காட்டுறியா? முதல்ல ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா. வரேன்டா, வரேன். உன்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட. இன்னைக்கே அவளை தூக்குறேன். அப்ப தெரியும் நான் ஆம்பளையா இல்லையான்னு.